அப்போ இந்து மதம் மட்டுமா வாழ்வியல் முறை? கிறிஸ்துவ மதமும் வாழ்வியல் முறை, பௌத்த மதமும் வாழ்வியல் முறை, ஜெயின மதமும் வாழ்வியல் முறை, இஸ்லாமிய மதமும் வாழ்வியல் முறை தானே. புரியுதா இல்லையா? மதமல்ல மார்க்கம், மதம்னு சொன்ன உடனே அப்படி மதமல்ல மார்க்கம், எல்லாரும் அதுதாங்க சொல்றாங்க. இயேசு அவருக்கு பெரிய கடவுள், இதுல என்ன தப்பு? அவரவருக்கு அவரவருடைய கடவுள் உயர்ந்த கடவுள் தானே, இதுல ஒன்றும் கஷ்டமே இல்லையே. போடு போடு போடு, என்னமா பேசுறாரு பார்த்தீங்களா? சூப்பரையா, இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க அதுதான் உண்மை நம்புகிறாங்க, அதை ப்ரொபகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்தியாவிலே எந்த மதம் உள்ளே வந்தாலும் அந்த மதமே மதமாற்றமாகும். கரெக்டு தான், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், பர்ஃபெக்ட். கண்டிப்பாக தேர் இழுப்பாங்க, காவடி ஏற்றுவாங்க, பாத யாத்திரை செய்வாங்க, மொட்டை போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. கிறிஸ்தவ மதமே இந்து மதமாக மாறிடும். ஒரு காணொலியை நான் பார்த்தேன். மதமாற்றம் தேவையா, தீவை நோக்கி யுத்தம் செய்வோம் அப்படின்ற தலைப்பில் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த திருமதி விஷாகா ஹரி என்பவர் அவருடைய யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்கார். அந்த காணொலியை நானும் பார்த்தேன், ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் யோசித்தேன் எதுக்கு, ஏன்னா நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இவ்வளோ மோசமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வெளியிலேருந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க, போடணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஐயா சூப்பராக ஒரு காணொலி ரிப்ளை வீடியோ போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம சொன்னால் மேபி ஏதாவது தப்பாக எடுத்துக்கலாம், ஆனால் ஐயாவே சொல்லும்போது சரி ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நம்மளும் நம்மளுடைய கருத்தை அப்படியே நடுவில் போட்டுடலான்னு இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. இது குறித்து சமூக வலைத்தளங்களில் ஒரு 4-5 பேர் இதை பகிர்ந்து கொண்டு இதை போல நிறைய பேர் மதமாற்றம் செய்கிறார்கள், இதற்கு ஒரு முடிவு வேண்டும் அப்படின்னு போர் முழக்கம் செய்கிறார்கள். ஆக்சுவலாக அவங்களாம் என்ன சொல்லியிருக்கணும்னா, மதத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். மதமாற்றம் செய்கிறாங்கன்னு தப்பாக போர்ட்ரே பண்ணாங்க. ஆனால் அதை நம்ம சொல்ல வேண்டியதுக்கு பதிலாக ஐயா சும்மா பாயிண்ட் டு பாயிண்ட் சூப்பராக பதில் சொல்லுவார். இதில் என்னை பொறுத்த வரைக்கும் மதமாற்றம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. பல பேர் இந்த மதமாற்றம் என்று சொல்லி ஊரில் இருப்பவர்கள் எல்லாம் பயமுறுத்தி குழம்பிய குட்டையிலே மீன் பிடிக்க காத்திருப்பவர்கள் தான் என்பதிலே எனக்கு துளியும் சந்தேகம் இல்லை. சமயம் சொல்கிறார்ல, நல்லா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஊடகங்களிலே விஷாகா ஹரி அவர்களை அறிமுகப்படுத்தும் போது ஆன்மீகத்தை இசை மூலம் பரப்புவர் என்று சொல்லித்தான் அறிமுகப்படுத்துகிறார். அப்போ இவர் பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தை பரப்புவராகத்தான் இருக்கிறார். ஆமாம், இந்த விஷாகா ஹரின்றவங்க இவர் சொல்கிற மாதிரி, ஐயா சொல்கிற மாதிரி அவங்களுடைய மத நம்பிக்கைகளை பிற மக்களிடம் பரப்பும் வேலையில் தான் ஈடுபட்டுள்ளார்கள். சரியா? நான் ஏதோ சொல்கிறேன்னா, நான் அந்த வீடியோஸ் நிறைய அவங்க நேம் போட்டு சர்ச் பண்ணும்போது நிறைய ஜெயா டிவியில் அவங்க வழிபடுற இல்லை அவங்க நம்புகின்ற கடவுள்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயா டிவி ஆப்வியஸாக அவங்களுக்கு ஒரு செக்குலர் சேனல் இல்லையா? எப்படி ஒரு சில செக்குலர் சேனலில் நம்ம சோகால்டு கிறிஸ்டியன்ஸ் ப்ரீச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ப்ரீச் பண்ணுறாங்க, ப்ரொபகேட் பண்ணுறாங்க. ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லையே. சரி, இப்போ இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு யார் விஷாகா ஹரி என்ன ஆச்சு அப்படின்னீங்கன்னா, விஷாகா ஹரின்றவங்க ஒரு நபர், அவங்களுக்கு ட்ரெயினில் ஏற்பட்ட சம்பவத்தை அவங்களால பொறுக்க முடியாமல் ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க. அந்த கிளிப்ஸையும் பார்த்துருங்க. இது நம்மளோட ரிலிஜன் இல்லை, இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹிந்துன்றது மதம் இல்லை, அது ஒரு வே ஆஃப் லைஃப், வாழ்வியல் முறை அப்படின்றாங்க. இப்போ இந்த இடத்துல நான் பதில் சொல்லணும்னு நினச்சதை ஐயா சூப்பராக பதில் சொல்லுவாங்க. ஆனால் அது யாருக்குன்றதை நான் இப்போது சொல்கிறேன். கிறிஸ்தவத்துலேயும் நிறைய பேர் அது மதம் அல்ல, மார்க்கம், அது வாழ்க்கை முறை தான், நான் பிறப்பால் இந்து தான், ஆனால் கிறிஸ்துவ பின்பற்றுகிறேன், ஒரு வாழ்வியல் முறை தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? எல்லாமே அப்படி தாங்க. நீங்கள் மற்ற எல்லாத்தையும் மதம்னு சொன்னீங்கன்னா கிறிஸ்தவத்தையும் மதம்னு சொல்லிக்கலாம். மற்ற எல்லாம் ஒரு வாழ்வியல் முறைனா கிறிஸ்தவத்தையும் வாழ்வியல் முறைன்னு சொல்லிக்கலாம். எல்லாம் ஒன்று தான். ஐயாவே சூப்பராக சொல்லுவாங்க, கேளுங்க. இது ஒரு வாழ்வியல் முறை. இப்போ மற்ற மதங்கள்லாம் வாழ்வியல் முறை இல்லையா? எனக்கு என்னன்னு புரியல. இந்த வாழ்வியல் முறைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட
கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்குவது வாழ்வியல் முறை. நாத்திகமும் ஒரு வாழ்வியல் முறை தானே. அப்போ இந்து மதம் மட்டுமா வாழ்வியல் முறை? கிறிஸ்துவ மதமும் வாழ்வியல் முறை, பௌத்த மதமும் வாழ்வியல் முறை, ஜெயின மதமும் வாழ்வியல் முறை, இஸ்லாமிய மதமும் வாழ்வியல் முறை தானே. புரியுதா இல்லையா? மதமல்ல மார்க்கம், மதம்னு சொன்ன உடனே அப்படி மதமல்ல மார்க்கம், எல்லாரும் அதை தாங்க சொல்கிறாங்க. இந்து மதமும் வாழ்வியல் முறைன்னு தான் சொல்கிறாங்க. சரியா? அதிலெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும்னு என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை. சரி, அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ட்ரெயின் ஏறும்போது படுத்துட்டேன் அந்த கோச்ல. அப்போ ஒருத்தர் உள்ள வந்தார். குட் ஈவினிங், காட் பிளஸ் யூ. உடனே நான் கண்ணா தூக்கி இப்படி பார்த்ததும் ஐ எம் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். ஐ எம் ஃபாதர் இன் சர்ச். உடனே நான் மரியாதையோட வணக்கத்தோட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எழுந்து நமஸ்காரம் ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இவங்க படுத்துட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலை, படுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஃபாதர் வந்து வணக்கம் சொல்கிறாரு, இப்படி கண்ணை திறந்து பார்க்குறாங்க, அப்புறம் எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாங்க. அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. Though I wear the 9 yards to identify myself with my culture and Indian Hindu tradition, I am open to all discussions. 9 யார்னா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, ஏதோ அவங்க பார்த்தாலே ஹிந்து அப்படின்றது தெரிகிற மாதிரி அவங்க வந்து உடை அணிந்திருந்தார்கள். ஆனால் அந்த ஃபாதர் உடனே நீ எந்த ஊரு, எந்த நேட்டிவ் பிளேஸ்? ஸ்ரீலங்கா. ஸோ என்ன படிச்சிருக்குமா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. இப்போ எதுக்கு போறீங்க? நான் வந்து கபாலீஸ்வர் கோவில் ப்ரோக்ராம், கபாலீஸ்வர் கோவிலா சொல்லிட்டு immediately he said, please understand that there is only one way to heaven. I was just listening, and that one way is accepting Jesus. ஒன்றும் இல்லை, அவங்க ரயில் பிரயாணத்தில் பக்கத்தில் சீட்டில் வந்த ஃபாதர் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கருதி காஸ்பல் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஓகே, அவங்களுடைய இது அவங்க சொல்லணும்னு நினச்சிருக்காங்க, சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ட்ரெயினில் ஒரு ஃபாதர் ஒரு லேடி கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம் மேபி. சரி, அப்படியே சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சால் கம்முன்னு விட்டுருக்கலாம். சரி, அதெல்லாம் மீறி அவர் சொல்லிட்டாரு, கம்முன்னு இல்லாமல் திரும்ப சொல்லிட்டாரு, அது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தப்பு இல்லையா நம்ம சொல்கிறத விட ஐயாவே சூப்பராக சொல்லுவாங்க. அதாவது தூங்கின்னு இருக்கிறவர் வந்து எழுப்பி குட் ஈவினிங், காட் பிளஸ் யூன்னு சொன்னாராம். இவர் கண்ணை தூக்கி பார்த்தாராம், அங்கே ஒரு ஃபாதர் நின்றுட்டு இருந்தாராம். நான் ஒரு சர்ச்சுடைய ஃபாதர்னு சொன்னாராம். அப்புறம் அவர் இயேசு தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொன்னாராம். இந்த அம்மாவும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். தூங்கிட்டு இருந்தவங்க முழிச்சு இவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இதில் ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, அந்த அம்மா சொல்லும் போதெல்லாம் அந்த ஃபாதர் வந்து இயேசு தான் ஒரே வழி, அப்படி அவர் மட்டும்தான் கடவுள், வேறு யாரும் கடவுள் இல்லைன்னு சொல்லியிருப்பார். ஆனால் ஐயா அதை சொல்லும்போது பெரியன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவார், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவார். ஒரே வழின்றதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவார். அவர் மட்டும்தான் தெய்வன்றதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு பெரியவர்னு, பெரிய தெய்வம்னு சொல்லுவார். அதுலேயும் பெரிய இஷ்யூ இல்லை, பட் ஸ்டில் ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு சொல்கிறேன். சரி, இப்போது அந்த அம்மா கண்டினியூ பண்ணட்டும். சொன்ன உடனே வயலட் கலர் சூட் அண்ட் பேண்ட் ஒண்ணுமே ரிப்ளை பண்ணல. ஜஸ்ட் ஆஸ்கிங் நீங்க எந்த சர்ச்ல ஃபாதர், வித் ஆல் மை ரெஸ்பெக்ட்ஸ் ஆஸ்கிங் எந்த சர்ச்ல? திருவள்ளூர் ஊர்ல, சென்னையில. அப்பப்போ திருச்சிக்கு வருவேன். ஸோ ஆப்வியஸாக இவங்களும் அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை இவங்களே சொல்லுவாங்க, நான் ஓப்பன் தான், நான் எல்லாத்தையுமே டிஸ்கஷனுக்கு ஓப்பனாக தான் இருக்கேன், அதனால டிஸ்கஸ் பண்ணேன்னு தான் சொல்லுவாங்க. I just kept on listening. There is only one way to heaven. You have to accept Jesus. I have visited 4 times Bethlehem, and you know, அங்க வந்து அந்த dome வந்து திறந்திருக்கு. What does that show? That Jesus is the only living God. Still I continued listening because I'm not against any God at all. பார்த்தீங்களா, அவங்க அதை சொல்லும் போதும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லும் போதும் அவங்க தொடர்ந்து லிசன் பண்ணுறாங்க. வாலண்டரியாக தான் லிசன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பிடிக்காம முடியாது, வெறுப்பில் அப்படிலாம் எந்த அப்யூசிவாக எதுவுமே நடக்கலை. இவங்களும் அந்த ஓப்பன் மைண்டில் இருக்காங்க, கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. So when he said, திருப்பி நடுவில் Jesus loves you சொன்னா, thank you so much because Jesus loves me, yes I'm fine because எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து திருப்பியும் கண்டினியூ பண்ணேன். இது அந்த ஃபாதருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். வாவ், நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க தேங்க்யூலாம் சொல்கிறாங்க, அதான்டா சாக்கு, சூப்பரா அப்படின்னு அவர் இன்னும் காஸ்பல் சொல்கிறேன்ட்டு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கலாம். So I was just listening to what kind of
என்ன மாதிரி அவர் பேசுவார்னா லைக் how he generally talks to people. I was just listening. ஒண்ணுமே பேசல. சார் கண்டினியூ பண்ணார். Only our Jesus live for people. அவர் செத்ததுமே blood அப்படியே சொட்ட for people he lived and he died for people. No other God did. கரெக்டாக சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார். இயேசு மாத்திரம்தான் உங்களுக்காக மரித்தார், மறுபடியும் உயிரோடு எழுந்தார், உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு நீங்கள் நித்திய ஆக்கினை அடையாமல் நித்திய ஜீவனை அடையணும்னா அவர் ஒன்று தான் வழி, இது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் அதை கவனிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. Again I'm telling you, only way to heaven is accepting Jesus. You accept it. You have to accept it. அப்ப சொல்லும்போது தான் எனக்கு சொல்வேன்னு ஒரு ரோஷம் வந்தது. I have to accept it. I have accepted everybody. நமக்கு சர்வம் பிரம்மமயம். அப்போ தான் அவங்களுக்கு கோவம் வரும். ஏற்கனவே இவர் ஒருத்தர் தான் வழின்னு 2-3 இடத்துல சொன்னார். அவங்க கான்வர்சேஷனை தான் பில்ட் பண்ணாங்க, கோவம் வரல. ஆனால் ஏதோ இந்த வாட்டி அவர் மட்டும்தான் வழி, அவர் மட்டும்தான் மக்களுக்காக உயிரை கொடுத்துருக்கிறாரு, உயிர் தெளிந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு. எந்த அளவுக்குன்னா இனி நம்ம ஐயா கண்டினியூ பண்ணுவார். என்கிட்ட யாராவது இந்த மாதிரி பேசினாக்க உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் அதை பாருங்க, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு முதல்ல மெதுவாக சொல்லுவேன். அப்படி கேட்காம ஒருத்தன் மேலே மேலே பேசினான்னா சொல்ல வேண்டியதை சொல்லி துரத்தி அடிப்பேன். இதான் நான் பண்ணுவேன். ஐயா வர சரியில்லை, சரியான விஷயம். ஒரு வேறு மதத்தவர் அவங்களுடைய கடவுளை பற்றி ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இது கடவுள் ரிலிஜனே விட்டுருங்க, பொதுவாகவே பப்ளிக்கில் ஒருத்தவங்க பேச்சு கொடுக்குறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி அங்கேயே கட் பண்ணிடலாம். இல்லை இவங்களும் பேச்சு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம யார்கிட்டையும் பேசவே கூடாதுன்னு இருந்தால் நம்ம சமூகமே வேறு மாதிரி ஆகிடும். சரியா? ஸோ ஆப்வியஸாக ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிறது நல்லது. நம்மளும் வெளிநாட்டவர்கள் மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு கம்முன்னு உட்காந்துட்டு ஊமையாக போகிறத விட நம்ம எப்பவும் போல் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே ஏதாவது ஒரு குழந்தை வரும், நம்ம விளையாட்டு காட்டுவோம், ஆப்வியஸாக நம்ம நல்லா பேசுவோம், ஒரு சின்ன ஒரு ஃபெலோஷிப் இருக்கும். அப்படியே முடிஞ்சோடனே அவங்கவுங்க வீட்டுக்கு போய்டுவோம் ட்ரெயின்லேருந்து இறங்கினோடனே. ஸோ பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு பிடிக்காத ஏதாவது அவங்க பேசுனாங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணுறது நல்லது. அதுதான் இவரும் சொல்கிறாரு. எனக்கு பிடிக்கலையா நான் என்ன பண்ணுவேன், நிப்பாட்டுன்னுவேன். அதிகம் மாரி பேசுனானா எப்படி பேசி நிப்பாட்டுமோ அவனை துரத்தி அடிப்பேன். கரெக்ட், பக்கா. சரி, ஓகே, இவங்க லேடிஸ், இவங்க பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணுன்றதையும் அவரே சொல்லுவார். ஒரு பெண்மணி துரத்தி அடிக்க முடியாதுன்றதுலாம் நான் ஒத்துக்கிறேன். அப்படி கடினமாலாம் பேசிட முடியாது. ஆனால் பேச்சு கொடுக்காம இருக்கலாம் இல்லையா? ராத்திரி வேளையில் யாரோடையோ எதுக்கு முதல்ல பேச்சு கொடுக்கணும்? அப்போ இவர்களுடைய உள்நோக்கம் என்னன்னா இதை ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கணும். முதல்ல இது நடந்துதானே தெரியாது, நடந்ததாக சொல்லி ஒரு இஷ்யூவாக நடக்கணும். பின்னால் இவங்க ஓகே, எனக்கு இதில் பெருசாக எதுவும் தெரில, அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். அவங்க இதுக்காகவே தான் இதை இஷ்யூ ஆக்கணும்னு தான் கண்டினியூ பண்ணாங்க, அப்படி எனக்கு தெரில. நடந்தது தான் அவங்களுக்கு இது லாஸ்ட்டாக இம்பேக்ட் ஏற்படுத்துனதுனால அவங்க கோவப்பட்டு வீடியோ போடுறாங்க. ஆனால் இந்த வீடியோலையுமே ஒரு சில விஷயங்கள் தவறு இருக்குது. என்னென்னா அதையும் ஐயாவே சொல்லுவார். மடிசாறு கட்டின்ட்டு ஹரிகதை பண்ண போயிட்டாக்க உங்ககிட்ட யாரும் இயேசுவை பற்றி பேசக்கூடாதா? அவர் என்ன பண்ணார்? இயேசுவை பற்றி பேசினார், அவ்வளோதானே. அதில் என்ன தப்பு? அவருடைய அபிப்பிராயம் இயேசு அவருக்கு பெரிய கடவுள், இதில் என்ன தப்பு? அவரவருடைய கடவுள் உயர்ந்த கடவுள் தானே, இதில் ஒன்றும் கஷ்டமே இல்லையே. போடு போடு போடு, என்னமா பேசுகிறாரு பார்த்தீங்களா? சூப்பரையா. இது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு இஸ்லாமியர் அவர் நம்புகிற அல்லா தான் கடவுள்னு சோசியல் மீடியாவில் எத்தனையோ பேர் பேசுகிறாங்க, நேரில் பேசுகிறாங்க. தாவான்னு அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஜெஹோவாஸ் விட்னஸ்னு ஒரு டீம் இருக்காங்க, நிறைய ரயில்வே ஸ்டேஷனில் கொடை போட்டு புக் ஸ்டால் வச்சுட்டு நிற்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இவாஞ்சலிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த புரொட்டஸ்டன்ட் மதத்தை சார்ந்த பல டினாமினேஷனில் பல பேர் அந்த மாதிரி போகிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க அதுதான் உண்மை நம்புகிறாங்க, அதை ப்ரொபகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், எனக்கு ஸ்ரீமன் நாராயணன் தான் உயர்ந்த கடவுள்னு நான் சொல்ல போகிறேன். ஒரு சைவரை கேட்டிங்கன்னா அவருக்கு சிவபெருமான் தான் உயர்ந்த கடவுள்னு அவர் சொல்ல போகிறார். ஒரு கௌமார சம்பிரதாயத்தை சேர்ந்தவரை கேட்டீர்னாக்க முருகர் தான் உயர்ந்த கடவுள்னு சொல்ல போகிறார். ஒரு பௌத்த சன்னியாசியை கேட்டனா புத்தர் தான் உயர்ந்த கடவுள்னு சொல்ல போகிறார். இப்படி அவரவர்கள் அவரவருடைய தாய் தந்தையாரை உயர்ந்தவர்கள் என்று சொல்வதில் எனக்கு ஆச்சரியமே இல்லையே. அதில் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேனே. அவங்க நம்பிக்கை அப்படி இருக்குது. இப்போது உங்களுக்கு எம்மதமும் சம்மதமும் எல்லா கடவுளையும் ஓகேனா அது உங்கள் நம்பிக்கை. ஆனால் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா?
எனக்கு ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுள், வேறு யாரும் கடவுள் இல்லைன்றது என்னுடைய நம்பிக்கைன்னா அது என்னுடைய நம்பிக்கை. ஒரு இஸ்லாமியருக்கு அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், இயேசுவே கடவுள் இல்லைன்னு இருக்கும், அது அவங்களுடைய நம்பிக்கை. அது அவங்க வந்து சொல்லவே கூடாது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே கஷ்டம் இல்லை. இதில் என்ன தப்பு? எங்க பிரச்சனை வந்தது இந்த வீடியோவில் எனக்குன்னா, இந்த அம்மா இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்களாம், அவரும் சொல்லிகிட்டே இருந்தாராம், இவங்களுக்கு கேட்டுட்டே இருந்தாங்களாம், எத்தனை நேரம் போச்சுன்னே தெரியல. திடீர்னு இவங்களுக்கு கோபம் வந்துருத்தோம். அந்த கோபத்தில் அவங்க என்ன செஞ்சாங்களாம், சிங்கப்பெண் படைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஹராஸ்மெண்ட் இவர் பண்றாருன்னு சொல்லணும்னு தோணித்தான். அப்பதான் எனக்கு தோணிது, இந்த மாதிரியா எல்லா பெண் அபியூஸ் அகைன்ஸ்ட் விமென் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ட்ரக்ஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் நார்கோட்டிக்ஸ், நாட் ஜஸ்ட் ஈவ் டீசிங். எனக்கு ஒரு நிமிஷம் அந்த சிங்கப்பட பெண் படைக்கு ஃபோன் பண்ணி somebody is doing religion teasing, ஈவ் டீசிங் மாதிரி religion teasing அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா தோணுது. ஏன்னா விமென் அபியூஸ்க்கு இதுவும் girls are also girls boys both of them are being brainwashed. ஒரு ட்ரெயின் ஜர்னில நம்ம முன்னாடி என்ன அநியாயம் அது? ஒருத்தன் தன் கடவுளை பத்தி இன்னொருத்தரிடம் பேசுறான், உனக்கு பிடிச்சா கேளு, பிடிக்கலன்னா கேட்காம போ. அதுக்கு விமன் ஹராஸ்மெண்ட் எப்படி நீங்க சொல்லலாம்? இது எவ்வளவு மோசமான ஒரு செயல். பாயிண்ட்டை பிடிச்சாரு பார்த்தீங்களா? கரெக்டு தானே. அவங்க ப்ரீச் பண்ணுறது பிடிக்கலன்னா ப்ரீச் பண்ணுறது பிடிக்கலன்னு சொல்லுங்கள், அதையும் மீறி ப்ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், 100 கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் சிங்கப்பெண்ணுக்கு கால் பண்ணி அப்யூஸ் பண்ணாருன்னு சொன்னால் எப்படி? சொல்லலை, ஒருவேளை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது எப்படி? கஷ்டம் தானே, பாவம் தானே. அந்த ஃபாதர் அவர் நம்பினதை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சாரு, மற்றபடி அவங்க உங்களை மற்ற தகாத விதமாக எதுவும் பண்ணலையே, ஒரு கான்வர்சேஷன் தானே. எஸ்சி ஆக்ட் பாதிக்கப்பட்டவர்களை காப்பதற்காக, அவர்களுடைய சுயமரியாதையை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அதை தன்னுடைய காழ்ப்புணர்ச்சிக்காக ஒருவன் தவறுதலாக உபயோகிப்பது போலவே தான் இந்த அம்மாவும் பெண்களின் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த சட்டத்தை இவர்களுக்கு வேணும்னே இவங்க பேசிட்டு இவங்களுக்கு பிடிக்கலன்ன உடனே அதை வந்து எனக்கு ஹராஸ்மெண்ட் இவங்க சொல்றது என்ன ஒரு அநியாயம். அவருக்கே தெரியுது அநியாயம், ஆப்வியஸாக கொஞ்சம் யோசிச்சா எல்லாருக்குமே தெரியும். சட்டத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்கல்ல, சிங்கப்பெண்ணுக்கிட்ட போய் நான் கொடுக்குறேன் புகார்னு, சட்டம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். இந்திய அரசியல் அமைப்பு சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இதில் ஆர்டிக்கிள் 25 என்ன சொல்கிறது? இதை நான் படிக்கிறேன், பக்கத்தில் போடுறேன், நீங்கள் பாருங்க. பொது ஒழுங்கு, ஒழுக்க நெறி மற்றும் சுகாதாரம் மற்றும் இந்த பகுதியின் பிற விதிகளுக்கு உட்பட்டு அனைத்து நபர்களுக்கும் மனசாட்சி சுதந்திரம் மற்றும் மதத்தை சுதந்திரமாக பின்பற்றுவதற்கும் கடைபிடிப்பதற்கும் மற்றும் பரப்புவதற்கும் சம உரிமை உண்டு. ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாருக்குமே உண்டு. அதை இந்த வீடியோவில் பேசின அந்த அம்மாவுக்குமே அந்த ரைட்ஸ் உண்டு. அதுதான் வந்து நான் சூப்பராக பார்க்குறேன். நான் இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னா இந்த ஈக்குவாலிட்டியை தான் நான் பெருசாக பார்க்குறேன். நிறைய நாட்டில் இந்த ஈக்குவாலிட்டி இல்லை, ஒரு மதத்தின் சார்பாக தான் இருக்கும். வேறு ஒரு மதத்தை நீங்கள் ப்ரீச் பண்ணாலே உங்களுக்கு கழுத்தை வெட்டிடுவாங்கன்ற லெவலுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஸோ இந்தியாவில் நான் இருக்கிறதுக்கு உண்மையிலே பெருமைப்படுறதுக்கு மிக முக்கிய காரணம் இதுவும் ஒன்று. ஃபாதர் என்ன பண்ணார்? அவர் இயேசுவனுடைய பெருமையை சொல்லி அவருடைய மதத்தை பரப்புவதாகவே வைத்துக் கொள்வோமே. இதில் என்ன தப்பு? இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு உட்பட்டுத்தானே அவர் செய்கிறார். நீங்க சனாதன தர்மிகள், இந்துக்கள், உங்களுக்கு உங்களுடைய சம்பிரதாயங்களின் மீதே மதிப்பில்லாமல், உங்கள் ஆச்சாரியர்களின் மீதே மதிப்பில்லாமல், உங்கள் பெருமானின் மீதே மதிப்பில்லாமல் எங்கு போனாலும் பெருமானை பற்றி பேசுவதை ஒழித்துவிட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் பேசி வயிறு வளர்க்க தெரிந்த இந்துக்கள் தான் செய்யவில்லை என்பதற்காக அடுத்தவர் செய்யக்கூடாது என்று சொல்லலாமா? என்னையாது? கொஞ்சம் காட்டமாக தான் பேசுகிறாரு, இருந்தாலும் கரெக்டு தானே. லாஸ்ட்டாக கேட்டார்ல, தான் செய்யலைன்றதுக்காக அடுத்தவனும் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. உங்களை செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, நீங்களும் செய்யுங்கன்னு தான் சொல்கிறாரு. அப்படின்றது தான் அவருடைய மோட்டோ. அவருடைய மோட்டோவே என்னென்னா, ஏன் நீங்களும் சொல்லுங்களேன் அப்படின்ற மோட்டோவை தான் அவர் அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறார். நல்ல விஷயம் தானே. நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணும்போது தானே ஒரு நல்ல முடிவுக்கே வர முடியும். என்ன நியாயம்? இதை கேட்டு பல பேர் உடனே இவன் கிறிஸ்துவ அடி ஒரு அடி என்ன நம்ம பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒழுங்காக கேட்டால் நான் சொல்கிறது புரியும்.
மதத்தை பரப்புவது அடிப்படை சுதந்திரம், சட்டத்திலே கொடுக்கப்பட்ட உரிமை. அதை யாரும் தப்பு சொல்ல முடியாது. அதுக்காக போற வரவனா வச்சு கூப்பிட்டு நான் பேசுறேன்னு சொல்றதும் தப்பு. அது என்னுடைய தனி மனித சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய விஷயம். கூடாது போன்னு சொல்றதுக்கான முழு சுதந்திரம் எனக்கு உண்டு. அவ்வளோதான். அவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, எனக்கு வேண்டாம் போன்னு சொல்கிறதுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை மீறி அவங்க வலுக்கட்டாயமாக நான் வந்து சொல்லுவேனோ, உங்களை டிஸ்டர்ப் பண்ணியோ, இல்லை உங்களை டென்ஷன் பண்ணியோ, இல்லை உங்களை ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணியோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் நீங்கள் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பீஸ்ஃபுல்லாக எதுக்கும் ஒரு பிரச்சனை வராமல், எதுக்கும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், யாருடைய ப்ரைவசிலையும் அவங்க தலையிடாமல், அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி பண்ணுறதோ, இல்லை அவங்க தனியாக ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணும்போது குறுக்க போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அந்த மாதிரி எதுவும் அவங்க நோண்டாத வரைக்கும் அவங்களுக்கும் அவங்களுடைய மதத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அது வேண்டாம் போன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கும் உரிமை இருக்குது. இதை தான் அவர் சூப்பராக சொல்கிறார். பேட் டச் பற்றி பேசுகிறாங்கல்ல, அதே போல் குட் ஸ்பீச் பேட் ஸ்பீச் பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஒருத்தர் சொல்லும் போதே எதுக்கு வராருன்னு தெரியாதா? தெரிஞ்சு ஆரம்பத்திலேயே வேண்டான்னு சொல்ல தெரியாதா? அப்புறம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை எடுத்து விடுறாங்க. நேற்று நடந்த கதையே உண்மையானு தெரியாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்தான். ஒருத்தர் சீடியும் ஒரு புஸ்தகத்தையும் கொடுத்து நீ இப்படியே இருமா, மடிசாறு கட்டிக்கோ, பொட்டு வச்சுக்கோ, ஆனால் இயேசுக்கு உன் மனசில் இடம் கொடுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரான். இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கேரக்டர் யாருன்னு தெரியுதா? இந்த வீடியோ பார்க்குற அநேகருக்கு தெரியும் தானே? வேறு யாரும் இல்லைங்க, அகத்தியனாக இருப்பாரோன்னு எனக்கு ஒரு டவுட். ஏன் நீ இப்படியே இருந்துக்கோ, பொட்டு வச்சுக்கோ, மடிசார் போட்டுக்க, இயேசுவை மட்டும் ஏற்றுக்க அப்படின்னு சொல்கிறது அவர் தான். வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்கிறத விட்டுவிட்டு நான் மடிசாறு கட்டின்னு இருக்கேன், என்கிட்டக்கே வந்து இப்படி சொன்னாக்க அப்பாவே இந்து மதம்னா என்னன்னே தெரியாத பெண்கள் ஏம்மா இந்து மதம்னா என்னன்னு தெரியாமல் பெண்களை வளர்க்குறீங்க? குத்தம் உங்கள் வீட்டில் இருக்குது. ஓகே, இது அவருடைய மதத்தை கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணணும், அதை சார்ந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் மெருகேறணும்னு சொல்கிறார். குட். எதிர்த்தாப்பில் இருக்கிறவர் அவருடைய மதத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்றுதலின் காரணமாகவும், அவருடைய கடவுளின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாகவும், அதில் அவர் கொள்ளக்கூடிய பெருமையின் காரணமாகவும் அதை பற்றி உலகுக்கு சொல்லுகிறார். இதில் துளியும் தவறில்லை. இதுக்கு பேர் தான் ஓப்பன் மைண்ட். சரியா? இதில் துளியும் தவறில்லை. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்காததுனால மற்றவர்கள் அவர்கள் மதத்தை பரப்பக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த உரிமையும் யாருக்கும் இல்லை. இது டபுள் எட்ஜ் ஸ்வார்டுன்னு எனக்கு நன்னா தெரியும். இப்போ இதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே மதத்தை பரப்புறேன்ற காரணத்தினால கட்டாயமாக மதமாற்றம் வேறு என்னென்னமோ ரகங்களில் மதமாற்றம் செய்கிறார்கள். அது நமக்கு தெரியுது. அது கட்டாய மதமாற்றத்தின் கீழே வரும். அது குற்றம். கட்டாய மதமாற்றம் செய்தால் குற்றம். தன் மதத்தை பற்றி பேசினாலோ தன் கடவுளை பற்றி பேசினாலோ அது குற்றமாகாது. அது பரப்புதலின் கீழே வரும். ரொம்ப சின்ன லைனு, மெல்லிசான ஒரு கோடு தான் ரெண்டுத்துக்கும் நடுவில். கரெக்டாக நியாயமாக பேசுகிறார்ல. அதில் ஒரு சின்ன விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மதம் மாறுறாங்க இல்லையா, அது சட்டப்படி குற்றமா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் ஜென்யூனாக பார்க்கும்போது அதுவே தப்பு தானே. நான் என்னுடைய மதத்தை சொல்கிறேன், அதுக்குள்ள அவங்க ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க கடவுள் நம்பிக்கைக்குள்ளே வந்து அந்த கடவுளை ஏற்றுக்கிறாங்கன்னா அது வேறு. ஒருத்தரை இன்னார் கல்யாணம் பண்ணுறதுக்காகவே மதத்தை மாறுறாங்க அப்படின்னும் போது ஒரு க்ரைட்டீரியா வச்சு மாறுற மாதிரி தான் வருது. அதனால் என்னுடைய ஒப்பீனியன் அது தப்பு. ரெண்டாவது, ஆசை வார்த்தைகளை காட்டி சோக்கால்டு கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்கிறதும் தப்பு தானே. ஏசுக்கிட்டவா உனக்கு இதை கொடுத்துருவாரு, அதை கொடுத்துருவாரு, ஏசுக்கிட்டவா உனக்கு இந்த பிரச்சனை தீந்துரும், அந்த பிரச்சனை தீந்துரும், நீ பணக்காரன் ஆகிடுவ. தப்பு தானே. சுவிசேஷத்தை சொன்னீங்களா, கடவுள் யாருன்னு சொன்னீங்களா, அதில் அவங்க நம்பிக்கை ஏற்பட்டு வராங்களா, சூப்பர். அதை விட்டுட்டு ஏசுக்கிட்ட வந்தால் இது தருவார், கஸ்தூரி உனக்கு கட்டியே மறைச்சார், இதை பண்ணார், அதை பண்ணார், தப்பு தானே. இந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் மைண்டில் எல்லா ஹிந்துஸும் இல்லைனாலும் ஒரு சம் அமௌண்ட் தாராளமாக இருக்காங்களே. அவங்களுடைய பெருந்தன்மை பார்த்தீங்களா, இந்த ஐயாவுக்கு இருக்கிற பெருந்தன்மை பார்த்தீங்களா, அவருக்கு இருக்கிற அந்த மெச்சூரிட்டி பார்த்தீங்களா,
அக்செப்டன்ஸை பார்த்தீங்களா? இப்படி இருக்கிறவங்களையும் டென்ஷன் ஆக்குறது உங்களுடைய வேண்டாத வேலைகள் தானே. அப்போ இன்னைக்கு வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுடைய கோக்குமோக்கான வேலைகளுக்கு தான் பிரச்சனை. முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இந்தியாவிலே எந்த மதம் உள்ளே வந்தாலும் அந்த மதமே மதமாற்றமாகும். என்ன சொல்கிறாருன்னு புரியுதா இல்லையா? இந்தியாவில் கிறிஸ்தவ மதமே வந்தாலும் அவங்க இந்து முறைப்படி தான் இருப்பாங்க, அந்த மதமே இந்து மதத்துக்கு மாறுன்றார். கரெக்டு தான், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், பர்ஃபெக்ட். கண்டிப்பாக தேர் இழுப்பாங்க, காவடி ஏற்றுவாங்க, பாத யாத்திரை செய்வாங்க, மொட்டை போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. கிறிஸ்தவ மதமே இந்து மதமாக மாறிடும். இந்தியாவில் எந்த மதம் வந்தாலும் இந்து மதமாக மாறிடும், மதமே மாறிடும். இவ்வளவோ கிறிஸ்டியன் சர்ச்சில் துவஜஸ்தம்பம் வைக்கிறாங்க, கேள்விப்படுறேன் அங்கே உள்ள சடாரி வைக்கிறாங்களாம், அவங்க சாமி இயேசுவை வந்து ஊர்வலம் கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எந்த ஊர்லேயுமே நடக்காது, இதெல்லாம் எந்த ஊர்லேயுமே நடக்காத ஒரு விஷயம். பாத யாத்திரை போகிறாங்களாம், இது கிறிஸ்துவர்கள் எந்த நாட்டிலேயும் ஒத்துக்கொள்ளாத விஷயம். ஆனால் நம்ம நாட்டில் கிறிஸ்துவ மதமே மரம் மாறி போயிடுது. எனக்கு தெரிஞ்சு, அதாவது அவங்க இப்போ மதம் மாறல, அவங்களுடைய அப்பாக்கள்லாம் மதம் மாறி இருந்தாலும் இன்றும் கூட அவர்கள் வீட்டிலே விளக்கேற்றி ஒரு நாள் கிழமையை பார்த்து ராவுகால எமகண்டெல்லாம் பார்த்து தான் செய்வாங்க. அப்போ 2-3 தலைமுறையாக அவர்கள் கிறிஸ்துவர்களாக பெயரளவில் இருந்தாலும், அவர்களுடைய சான்றிதழ்களிலே கிறிஸ்துவர் என்று போட்டிருந்தாலும், அவர்களுடைய பழக்க வழக்கத்திலே அவர்கள் இந்துக்களாகவே வாழ்கிறார்கள். ஐயா சாதாரணமாக பேசி எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாரு பார்த்தீங்களா? நாள் கிழமெல்லாம் பார்க்குறாங்களா? ஆமாம் பார்க்குறாங்க. என்னுடைய ஃபேமிலியில் என்னுடைய சொந்தக்காரங்க, எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. 4 நட்சத்திரம் பார்க்காம கல்யாணம் பண்ணுற ஆட்களை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து செய்யாதவங்கள நான் பார்த்ததில்லை. வாஸ்து பார்க்காம வீடு கட்டினவங்கள நான் பார்த்ததில்லை. மேபி இருக்கலாம், இருக்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உண்மை கிறிஸ்தவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்க தான் செய்வாங்க. சொல்லப்போனால் இது ஒரு குற்றம், சொல்லப்போனால் இது ஒரு குற்றம். 2 பிரிவினர்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல். அவர் பாட்டுக்கு ஏறுறார், அவருக்கு தன்னுடைய கடவுளை பற்றி யாருக்காக சொல்லிட்டு தூங்கணும்னு அவர் மனசில் வச்சுட்டு இருக்காரோ என்னமோ. யாரையோ பார்த்து நான் சொல்கிறேன்னு சொன்னார், எனக்கு இஷ்டம் இல்லை போயிட்டு வாங்கன்னு சொன்னால் வேற யாராவது பார்த்துட்டு போயிருப்பார். யதார்த்தம். மதம் பரப்புவதை மதம் மாற்றம் செய்வதாக இவர்கள் வெளியிலே சொல்லிக் கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வலுக்கட்டாயமாக யாராவது ஒருவர் மற்றவர்களை மதமாற்றம் செய்ய நினைத்தால் அது சட்டப்படி குற்றம். என் பார்வையிலே பட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன். ஆனால் மதம் பரப்புவதை கூடாது என்று சொல்ல இந்திய அரசியலமைப்பு சாசனம் எனக்கு உரிமை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அனைவருக்கும் மதம் பரப்புவது சம உரிமையாக ஆர்டிகிள் 25 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, என் பார்வையில் ஏதாவது அந்த மாதிரி பட்டால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்களா? நீங்கள் சட்ட ரீதியாக ஆக்ஷன் எடுங்க, அப்போ தான் மேற்கொண்டு அந்த மாதிரி நடக்காமல் இருக்கும். சரியா? மிக்க நன்றி, ரொம்ப 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 நன்றி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயத்தில். நீங்கள் மற்றபடி எந்த நம்பிக்கை உடையவர்கள், நீங்கள் எப்படிலாம் பேசுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பர்சனலாக உண்மையாகவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய்.